டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. இவ்வளத்தையுமே தாண்டி படத்துல ஒண்ணு பண்ண பொழுதுதான் அது ஒர்க் அவுட் ஆகும். தண்ணி குடிச்சிட்டியா? நீ யாரு, என்ன திருடு போச்சு, கொஞ்சம் தெளிவா சொல்லு. என் பேரு சித்து சார். நான் யூடியூப்ல ஒரு மொக்க சேனல் வச்சிருக்கேன். போன வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு 6 மணி இருக்கும். நான் படம் பார்க்கலான்னு தேட்டருக்கு போனேன். எப்பவுமே லாஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரவங்களோட மூஞ்செல்லாம் ஒரு வாட்டி பார்ப்பேன் சார். அன்னைக்கும் அப்படி பார்த்தேன். எல்லார் முகத்துலையும் ஒரு கலவர பயம். சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு உள்ள போனேன் சார். இந்த பக்கம் ஒரு தாத்தா உட்கார்ந்துருந்தாரு சார். அப்புறமா படம் ஆரம்பிச்சு ஓட தொடங்குச்சு சார். அப்போ படத்துல ஒவ்வொரு சீனும் தாண்ட தாண்ட இந்த ஆய் அடக்கும் போது ஒரு ஃபீல் இருக்கும்ல சார், அப்படி ஒரு ஃபீல். என்ன சொல்ற? சரி நானும் இன்னும் கொஞ்ச நேரம் தானே, இப்போ தாண்டிடலான்னு உட்கார்ந்துருந்தேன் சார். இருந்தாலும் இந்த இன்டர்வெல்லாம் நெருங்கும் போதில்ல சார், முடியல சார். ஐயோ, தாத்தா வேற ஒரு பக்கம் பேசியே கொள்றாருன்னா, ஐயோ சாமி போதும் விட்டுருங்க, போடுறதுல 2 வருமத்தை போட்டு எங்களையும் தூங்க வச்சிருங்க அப்படின்னு ஒரு ஃபீல் சார். சரி இன்டர்வலோட எழுந்து ஓடிடலாம் அப்படின்னு போகும்போதில்ல சார், நான் கொடுத்த அந்த 200 ரூபாய் என்னை தடுத்துச்சு சார். சரி சரி, மேல சொல்லு. சரிடான செகண்ட் ஹாஃப்லயும் உட்கார்ந்தேன் சார். இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் நெருங்கும் போதில்ல, பக்கத்துல ஒரே சிரிப்பு சத்தம் சார். ஐயோ, என்னடான்னு திரும்பி பார்த்தா பக்கத்துல இருந்த தாத்தா சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு சார். ஐயோ தாத்தா இப்படி சிரிச்சு அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துடாதீங்கன்னு சொல்லும் போதில்ல சார், அப்போதான் சார் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். சங்கர் சாரை யாரோ கடத்திட்டாங்க சார். சங்கர் சாரை நீங்க தான் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும். கொஞ்சம் கஷ்டம்தான். சோ வணக்கம் டோலர்களே, இப்பெல்லாம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்தியன் தாத்தாவை போட்டு கிளின்னு கிளிப்பேன், அதுல ஒரு சந்தோஷம். ஏண்டா புதிய செய்தி ஏதாவது என்று சொன்னால் இறந்து பழைத்த செய்தியவா கொண்டு வருகிறார். உன்னை போங்கப்பா, நான் கலாய்க்க மாட்டேன். எனக்கு முதல்ல சங்கர் சார் யாராவது கண்டுபிடிச்சு தாங்கப்பா. மனுஷன் எங்க போனார்னே தெரியல. எவனோ படம் எடுத்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு அது சங்கர் சார் தான் எடுத்தாருன்னு ப்ரொமோஷன் வேற பண்ணிட்டு திரியறாங்க. எங்கப்பா போனாரு சொல்லுங்க சங்கர் சார்? அது நீங்க பண்ணல, அது நீங்க இல்ல. அட்லீஸ்ட் ஒரு ட்வீட்டாவது போடுங்கப்பா, அது நீங்க பண்ணலன்னு. சரிப்பா ஒன்னும் வேணாம், அது நீங்க பண்ணலன்னு ஒத்துக்கோங்க, காம்ப்ரமைஸா போயிடலாம். நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க, இனிமே பணியே கிடையாது. சரிப்பா நான் ஆரம்பிக்கிறேன். ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தை ரோஸ்ட் பண்றதுக்கு கூட தகுதி இல்லைன்ற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னு தெரியலையே. சரிப்பா நான் ஒரு ஃப்ளோல ஆரம்பிக்கிறேன், அப்படியே நீங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ ஆரம்பிக்கலாங்களா? எருமையா? இப்போ படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் நம்ம தங்க தளபதி, புரட்சி தளபதி, இந்தியன் 2, 3, 4 அவ்வளவு பார்ட் 10 எடுத்தா கூட அதோடைய பிராண்ட் அம்பாசிடரா இருக்கக்கூடிய சித்தார்த்தனாவோட தொடங்குது. அவன் தாண்டா பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டான்ற மாதிரி ப்ரொமோஷன் எல்லாம் சங்கர் சாரும் ஆண்டவருமே கம்முன்னு தான் இருந்தாங்க. அதோ இந்த பையன் கால பேச்சாடா பேசுன, கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுன, படம் மட்டும் வந்தா புடிங்கிருவேன்ற கணக்கால பேசுன. இந்தியன் 2, இந்தியன் 3 இதுல எது பிடிக்கும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு இந்தியன் 4 தாங்க பிடிக்கும். ஏன்னா இந்த பாயசத்தை ஆல்ரெடி எனக்கு ருசி காமிச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இந்தியன் 4ல நான் இருப்பேன், அந்த ருசியும் சீக்கிரமா காமிச்சிருங்க, சந்தோஷமா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். நான் டக்கர் பத்தி எவ்வளவு கான்பிடண்டா இருக்கேன்னு சொல்லும் போது, நான் இந்தியன் 2 பத்தி எல்லாம் பேசவே தேவையில்ல பிரதர். இப்போ இந்த ப்ரொமோஷன்ல மட்டும் அண்ணனோட பங்கு பெருசு கிடையாதுங்க. இந்த படத்துலயும் அண்ணனோட கான்ட்ரிபியூஷன்றது பெருசுதான். ஒரு பக்கம் தாத்தா நம்ம எல்லாரையும் வச்சு செஞ்சுன்னு இருக்கும்போது அந்த தாத்தாவையே ஒருத்தன் வச்சு செஞ்சான்ற மேட்டர் இருக்கு. அதுக்கு நான் பின்னாடி வானேன். இப்போ பாத்தீங்கன்னா கதைப்படி நம்ம அண்ணன் பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல வச்சு ஊர்ல நடக்கக்கூடிய லஞ்சம் ஊழல் பண்றவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வராப்ல. ஆனா அவங்க எல்லாருக்குமே சரியான தண்டனையே கிடைக்காம இருக்குது. அதனால அண்ணன் 1996ல காணாம போன இந்தியன் தாத்தாவை மறுபடி வர வைக்கலாம்னு முடிவு பண்ணி ட்விட்டர்ல கம்பேக் இந்தியன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றாப்ல. இது வரைக்கும் சாதாரணமா போயிட்டு இருந்த படம் இந்த பாயிண்ட தாங்க விஸ்வரூபம் எடுத்துச்சு. 1996ல தாத்தா தலைமறைவாகும் பொழுது என்ன சொல்லிட்டு போவாரு? எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். இந்தியனுக்கு சாவே கிடையாது.
தப்பு நடந்தா மறுபடியும் வாரேன்னு சொல்லிட்டு போனாரா. ஆனா 1996க்கு அப்புறமா இப்போ 28 வருஷம் ஆயிருச்சு. இந்த 28 வருஷத்துல எவ்வளவோ லஞ்சம் ஊழல்லாம் நடக்குது. ஆனா தாத்தா வரல. ஐயோ, அந்த மனுஷன் போகும் பொழுது ஒரு பில்டப்பா இருக்கட்டுமேனு சொல்லிட்டு போனதுயா, அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு மறுபடியும் கூப்பிட்டா எப்படி இருந்தாரு இந்தியன் அவர் திரும்பி வரணும். ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கியவான்னு சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாதன்னு நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. சரி, தாத்தா இந்த 28 வருஷமா வராம என்ன பண்ணின்னு இருக்காருன்னு பார்த்தா, தாய்பேன்ற ஒரு ஊர்ல இந்தியன் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்து கொடுத்துன்னு இருக்காரு. இந்த வருமம் என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்ல வருமம். என்ன கர்மம் சார் இது? வருமம் இல்ல கர்மம். சரிப்பா, இந்த இந்தியன் ஒன்ல தாத்தாக்கு வயசு 78ன்னு காட்டியிருப்பாங்க. அதாவது 1918 born காட்டியிருப்பாங்க. சோ கால்குலேட் பண்ணி பார்த்தா 78 வயசு கிட்ட வரும். அப்படி பார்த்தா இப்போ தாத்தாக்கு வயசு அடியாத்தே 105. ஆக்சுவலி படம் வரதுக்கு முன்னாடியே இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு சங்கர் சார் என்ன முட்டு கொடுத்தாரு தெரியுமா? இப்படித்தான் சைனால ஒரு தாத்தா இருக்காரு, அவரு 118 வயசுலயும். இப்போ சைனால பாத்தீங்கன்னா லூசி ஜியான்னு ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கார் மார்ஷியல் ஆர்ட்ஸ். அவருக்கு 118 வயசு. அவர் அந்த ஏஜ்ல கூட வந்து பறந்து அடிக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்டரா இருந்தாரு. அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும். ஆக்சுவலி இந்த இந்தியன் 2 ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது 2017ல. அப்படி பார்த்தா கூட அப்போ தாத்தாக்கு வயசு 99 இருந்திருக்கும். சரி, இப்ப நாங்க தாத்தாக்கு 99 வயசுனே வச்சுப்போம். இந்த 99 வயசுல ஒரு சராசரி மனிதன் உயிர் வாழ்வதற்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா ஒரு 100ல 2 பேர் இருப்பாங்களா? அதுவே கஷ்டம் தான், நம்ம அப்படியே வச்சுப்போம். இந்த 100ல 2 பேரா தாத்தா 99 வயசு வரைக்கும் உயிரோட இருக்காருன்னு படத்துல காட்டுறதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் சீன் இருக்கணும்ல, அதெல்லாம் இருக்காது. ஆக்சுவலி சைனால ஒரு தாத்தா 118 வயசு வரைக்கும் இந்த உருட்டை கூட ஒரு ப்ரோமோ வீடியோவா விட்டு இருந்தாங்க. இப்ப அவருக்கு ரொம்ப வயசா இருக்கும் சார். வயசானால அவரு. இவர் பேரு லூசி ஜியான், வயசு 118, குங்ஃபு மாஸ்டர். சும்மா பறந்து அடிப்பார். இந்த ப்ரோமோ சீன் கூட படத்துல இருக்காதுங்க. பொசுக்குன்னு தாத்தா என்ட்ரி ஆயிருவாப்ல. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா யோசிச்சு பாருங்களேன். இந்தியன் 1 பார்த்துட்டு ஒருத்தன் இந்தியன் 2க்கு வரானா, அவன் இந்த சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கான், இந்த சினிமா நியூஸ் எல்லாம் தேடி படிக்கிறான், இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு சாதாரண ஜெனரல் ஆடியன்ஸா வரப்போ தியேட்டர்ல அவன் இந்தியன் தாத்தாவை முதல் தடவையா ஸ்கிரீன்ல பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு கேள்விங்க தோணும்? எப்படிப்பா தாத்தா இவ்வளவு நாள் உயிரோட இருக்காருன்றது தானே. அதுக்கெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான சீன்லாம் படத்துல கிடையாது. அதுவும் இந்தியன் 1லயாவது 78 வயசுல தாத்தா மாதிரி இருப்பாப்ல. ஆனா இப்போ 100 வயசுலயும் இந்த தாத்தா தான் ஃபாரின் போயிட்டார்ல, அங்க போய் ஃபாரின் ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே யங்கா ஸ்டைலா மாறிட்டாப்ல. அப்படியே ஸ்கின்ல எல்லாம் ஒரு க்ளோ தெரியுது. நீங்க வருமத்தை கத்து கொடுத்த நேரத்துக்கு உங்கள் பியூட்டியின் ரகசியம் என்னன்னு கண்ட கருமத்தை போட்டு ஒரு பியூட்டி ப்ராடக்ட் கடை வச்சிருந்தீங்கன்னா பொழைச்சிருக்கலாம். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, வாங்க. இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த தாத்தாவை கண்டுபிடிக்கிற சீன்ல இன்னும் காமெடியா இருக்கும். ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இந்த சித்தார்த்தன் கோலா சிஸ்டம் முன்னாடியே உட்கார்ந்திருக்காங்க. தாத்தா வருவாரு. டேய் மென்டலாடா நீங்களா? அப்போ தாய் பேர்ல இருந்து ஒருத்தன் மெசேஜ் பண்றான். யாரா? அதுதான் இந்த மாதிரியான கேரக்டர் எல்லாம் பண்றதுக்கு தமிழ் சினிமால ஒருத்தர் வச்சிருக்காங்களே, காளிதாஸ் ஜெயராம். அவருக்கு இவங்க யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, எவனே தெரியாது. அவர் அங்க இருந்து மெசேஜ் போடுறாப்ல, காய்ஸ் நான் தாத்தாவை கண்டுபிடிச்சிட்டேன். இவனுங்க தான் சிஸ்டம் முன்னாடியே உட்கார்ந்திருக்காங்கல்ல. உடனே மெசேஜ் பார்த்துட்டு டைரக்டா வீடியோ கால், ப்ரோ தாத்தாவை இங்க அனுப்புங்க ப்ரோ. அதுக்கு அவரு, ப்ரோ 24 hours டைம் தாங்க, நான் தாத்தாவை அனுப்புறேன். அவர் போய் தாத்தாவை பார்த்து, தாத்தா நீங்க இந்தியா போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல, அதுக்கு தாத்தா ஐ எம் கம்மிங் அப்படின்னு ட்விட்டர் போஸ்டுக்கு கமெண்ட் பண்றாப்ல. அங்க போடுறாங்க தாத்தா வரான் சாங். டேய் மென்டல் தாத்தா, 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு மொக்க சேனல் வச்சிருக்கேன். நானே வந்த ஒரு கமெண்ட்டையோ மெசேஜையோ தொலைச்சிட்டேன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தான்டா தெரியும். நீங்க என்னடா ஏதோ ஃபேமிலி குரூப்ல மெசேஜ் போட்டு விளையாடுற மாதிரி இவர் ஹேஷ்டாக் போடுவாராம், அதுக்கு அவர் மெசேஜ் போடுவாராம், தாத்தாவை கூப்பிட போவாராம், தாத்தாவை வான் என்றுவாராம். டேய் எப்பா முடியலடா டேய். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். அதுவும் அந்த காளிதாஸ் தாத்தாவை எப்படி கண்டுபிடிப்பாருன்னா, இவர் தாய் பேல தாத்தாவை எதேச்சியா பாத்துருவாப்ல. அவரு மாறு வேஷத்துல தான் திரிவாரு, அது வேற கதைன்னு வைங்களேன். ஆனா இவருக்கு அவரை தெரியும், கண்டுபிடிச்சிருவாப்ல. ஆனா அப்ப கண்டுக்காம விட்டுட்டு இவங்க தாத்தாவை தேடும் பொழுது மட்டும், காய்ஸ் நான் தாத்தாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு தாத்தாவை தேடி போய் சீமோ. டேய் படம் பாக்குறவங்களா என்ன கேன பசங்களாடா. 1996ல ஒரு தாத்தா தலைமுறை வாயிறாரு, ஒரு கைண்ட் ஆஃப் கோஸ்ட்ன்ற மாதிரி வைங்களேன். ஆனா அந்த தாத்தாவை திரும்பி பார்க்கும்போது நம்ம எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? இது செத்து போனதா சொன்ன இந்தியன் தாத்தா தானே, அவர் எப்படி இங்க அப்படின்னு கதைக்க பார்ப்போம், இல்ல இப்படி எதனால ரியாக்ட் பண்ணுவோம். ஆனா நம்ம காளிதாஸ் இந்தியன் தாத்தாவை பார்த்ததும் அவர் அப்படிதான் இந்த பக்கமா அடிக்கடி ஜாக்கிங் போவாப்ல, அது நமக்குள்ள ஒரு பழக்கம் அப்படின்ற மாதிரியே ரியாக்ட் பண்ணுவாப்ல. ஐயா சங்கரையா பேஜாரா இருக்கியா?
சரிங்க, இந்த தாத்தாவை தான் இந்தியா கூப்பிட்டாங்கல்ல, அவரு மாறு வேஷத்துல இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வரும் பொழுது அந்த ஏர்போர்ட்ல இமிகிரேஷன்ல இருக்கவங்கிட்ட கொடுத்த காசை விட அதிகமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணின்னு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பாபி சிம்மா, சரிப்பா நடிச்செல்லாம் முடிச்சிட்டியா, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரியே தலையில கண்ணை வைக்கிறாப்ல. இந்தியன் தாத்தா மைண்ட் வாய்ஸ், ஏன்டா இங்க ஒருத்தன் கொடுத்த காசுக்கு மேல மேக்கப் எல்லாம் போட்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணின்னு இருக்கேன், நீ என்னடா அசால்ட்டா வான்ற? அறிமுகப்படுத்திக்கங்க. மதுரை மீனாட்சி டெம்பிள், தாண்டூர், சிதம்பரம், படவேங்கடம், தென்குமலி, இதே மாமதுலை, இது பேசியாச்சா? சேனாபதி, ஐயோ, தாத்தா பாபி சிம்மா கிட்ட மாட்டிக்கிட்டாரே, எப்படி தப்பிக்க போறாரு, என்ன பண்ண போறாருன்னு எல்லாரும் பரபரப்பா இருக்கும் பொழுதுதான் தாத்தா அப்டேட்டட் வெர்ஷன் 2.0 ரிலீஸ் பண்றாப்ல. ஆக்சுவலி இந்த இந்தியன் தாத்தா 1 உடைய அப்டேட்டட் வெர்ஷன் தாங்க இந்தியன் தாத்தா 2. அவர் வயசான தாத்தா, இவர் யங்கான தாத்தா. அவருக்கு ஒரு மனுஷனை நிலக்குலைய வைக்கிற அளவுக்கு தான் வர்மம் தெரியும். ஆனா இவருக்கு வர்மத்திலேயே அப்டேட்டட் வர்மம், சூப்பர் பவர் வர்மம், மேஜிக் வர்மம்லாம் தெரியும். அப்டேட்டட் வெர்ஷன். சோ அப்டேட்டட் தாத்தா என்ன பண்றாருன்னா, ஏர்போர்ட்ல அத்தனை போலீஸ் மத்தியில பாபி சிம்மாவுடைய அப்பா, அவர் யாருன்னா இந்த இந்தியன் ஒன்ல போலீஸ் கேரக்டரா வருவார்ல, அவரை கடத்திட்டு அங்க இருந்து போயிடுறாப்ல. குடும்பமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க தாத்தாவை 28 வருஷமா பிடிக்கிறதுக்கு. இந்த பட்ஜெட் படங்கள்லாம் பாத்திருக்கீங்களா, லோ பட்ஜெட்ல டெபியூ டைரக்டர்ஸ் உடைய படங்கள், இந்த மாதிரியான படங்கள்ல கூட இப்படி ஒரு சீன் இருந்தா, அதாவது ஹீரோ இப்ப போலீஸ் கிட்ட இருந்து தப்பி போற மாதிரியான சீன் இருந்தா கடமைக்காத ஒரு சேசிங் சீன் வைப்பாங்க. இல்ல இந்த தப்பி போனவரை பிடிக்கிறதுக்கு போலீஸ் என்ன மாதிரியான வேலையெல்லாம் பண்றாங்கன்னு காட்டுவாங்க. ஆனா இங்க இந்தியன் தாத்தா பாபி சிம்மாவுடைய அப்பாவையே கடத்திட்டு போயிடுவாப்ல. ஆனா எவனும் தேடவோ இல்ல தேடுறதுக்கான முயற்சியோ பண்ண மாட்டாங்க. அப்பா தானே அது அப்படித்தான் சிம்ரன், எங்க அப்பாவை அவர் கடத்துறதும், எங்கப்பா அவருக்கு எதுனாவது பண்றதும் வழக்கமா வச்சிருப்பாங்கன்ற மாதிரியே பாபி சிம்மா பிஹேவ் பண்றாப்ல. அந்த பக்கம் தாத்தா ரொம்ப சர்வசாதாரணமா கடத்தின்னு போய் அவருக்கு 2 வர்மத்தை போட்டு அவரு போனையும் எடுத்து மெரினா பீச்ல நின்னு செல்ஃபி எடுத்து விளையாடுறாப்ல. ஒருத்தனும் கண்டுக்கல. என்ன சங்கர் சார் இதெல்லாம்? ஐயா பேஜாரா இருக்கியா? செல்ஃபி எடுத்த தாத்தா 7 மணிக்கு லைவ் வரேன்றாரு. அங்க வைக்கிறாங்க தாத்தா வராரு சாங். ஏண்டா டேய், இந்தியன் ஒன்ல தாத்தா சுதந்திர போராட்டத்துக்கு போய் வரும் பொழுது கப்பல் ஏறி போயாச்சு அப்படின்னு ஒரு சாங் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சாங்க்கு ஈக்குவலான ஒரு சிச்சுவேஷன் தான் இது. எந்த சிச்சுவேஷனுக்கு போட்டுருவீங்களோ நினைச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரோல் பண்ணாங்களோ அங்கேயே பிளேஸ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? என்னடா நீங்க வேற மாதிரி சாங்லாம். தாத்தா வர சாங் கேள்விப்பட்டிருக்கியா? சரி, லைவ் வந்த தாத்தா என்ன பண்றாருன்னா, ஒரு மியூசியம்ல இருந்து லைவ்ன்ற பேர்ல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கதைக்கிறாப்ல விட்டா விடிஞ்சிரும் போல. அப்படியே கட் பண்ணா போலீஸ், அதாங்க இந்த பாபி சிம்மா டீம் அப்பதான் தேடுறாங்க தாத்தா எங்கன்னு. இது அந்த லொகேஷன்ல இல்லப்பா, இது இந்த லொகேஷன், இல்ல இது அந்த லொகேஷன் தான் அப்படின்னு தேட அங்க தாத்தா மினி மியூசியம் டூர் நடத்தின்னு இருக்காரு. கடைசியா அந்த மியூசியம் தான் கண்டுபிடிச்சு கிளம்பி போறாங்க. போலீஸ் போஸ்ட் போறதுக்கு முன்னாடி தாத்தா கிளம்பி வீட்டுக்கே போயிட்டாரு. நான் வீட்டுக்கே போயிட்டேன், இன்னும் தனியா பேசிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட மலிமட்ட போலீஸ் நான் எங்கேயும் பார்த்தது இல்லடா. சரிங்க, இப்ப அந்த வர்மம் மேட்டருக்கு வருவோம். இந்தியா வந்த தாத்தா என்ன பண்ண போறாருன்னா, லோ பட்ஜெட் VPN போட்ட மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தாவி ஒவ்வொரு ஸ்டேட்டா பிரிச்சு கொலை பண்ண போறாப்ல. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அப்ப கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொன்னாரே ஒவ்வொரு கொலை பண்ணும் பொழுது 30 நிமிஷத்துக்கு கதை சொன்னாரு. பாவம் அதுல எல்லா பய பிள்ளைங்களும் அஃபண்ட் ஆகி தியேட்டர்லயே தூங்கிட்டாங்க. இந்த அப்டேட்டட் தாத்தா படத்துல ஒரு 4 பேரை கொலை பண்ணுவாருங்க. 4 பேருக்கும் 4 அப்டேட்டட் வர்மம் வச்சிருப்பாப்ல. அதுதாங்க செம காமெடியா இருந்தது. ஒருத்தனுக்கு வர்மத்தை போடுறாப்ல, அவன் பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவன் வர்மத்துல பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணது கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கல. வர்மத்துக்கு முன் வர்மத்துக்கு பின்னுன்ற மாதிரி வர்மம் போடுறதுக்கு முன்னாடி போயா இருந்தவரு வர்மம் போட்ட பின்னாடி பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்றேன்னு கண்மை, லிப்ஸ்டிக், மேக்கப் எல்லாம் போட்டு வராப்ல. வர்மத்துல பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணுவாருன்ற அந்த உருட்டு ரீசனபிளா இருக்குது. பட் பை 1 get 1 ஆஃபர்ன்ற மாதிரி வர்மம் போட்டா லிப்ஸ்டிக், கண்மை, மேக்கப் எல்லாம் கூட வரும்னு எது இருக்குதோ, இவருக்கு இந்த வருமானா இன்னொருத்தனுக்கு வர்மத்தை போடுறாப்ல அவன் பாடிட்டே இருக்கான். இன்னொருத்தனுக்கு வர்மத்தை போடுறாப்ல அவன் குதிரை மாதிரி ஓடிட்டே இருக்கான். இன்னொருத்தனுக்கு வர்மத்தை போடுறாப்ல அவன் உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வெளியே வந்து சாவுறான். இதுல எதுனாவது நம்புற மாதிரி இருக்குதா? ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குதுன்னு கேட்டா, ஆண்டவர் ஒவ்வொரு வர்மத்தை போடுறதுக்கு முன்னாடி அந்த வர்மத்தை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாப்ல. இது போக வர்மத்தை பத்தி புக்கு போட்டு படத்திலேயே கொடுக்குறாங்க. டேய் விட்டா படம் பார்க்க வரதுக்கு முன்னாடி புக்கு படிச்சு எக்ஸாம் எழுதினா தான் உள்ள விடுவேன்னு சொல்லுவீங்க போலயே. அது இந்த வர்மமே காமெடியா தான் இருக்குது. இந்த வர்மம் போடுற சீன்ல எல்லாம் ஆண்டவர் இது மாஸ் மூமெண்ட் அவருக்கு அவரே நினைச்சுக்கிட்டு பல ஆக்ஷன்லாம் கொடுக்குறாப்ல. ஆனா படம் பார்க்கக்கூடிய நமக்கு மாஸ் மூமெண்டா சரி அப்புறம்ன்ற மாதிரியே உட்கார்ந்துருப்போங்க. குறிப்பா சொல்லணும்னா, தாத்தா குதிரை போல் ஓடும் வர்மத்தை போட்டு இன்டர்வல் கொடுக்கணும்ன்றதுக்காக என்னென்னமோ பண்ணின்னு இருப்பாரு. இது மாஸ் மூமெண்ட் அவங்களே நினைச்சிட்டு மோக்கோ போர்லாம் வச்சு எடுத்திருப்பாங்க. ஆனா தியேட்டர்ல எல்லாரும் மயான அமைதி. இது மாஸ் சீனியா, நீங்களாம் கத்தணும், என்ன எல்லாம் இப்படி உட்கார்ந்துருக்காங்க. இது போல தாங்க இன்னொரு வர்மத்தையும் போட்டு தாத்தா கதைக்கிறாப்ல. என் ஃப்ரெண்ட் எல்லாம் எழுந்து பாத்ரூம் போய் பாப்கார்ன் வாங்கிட்டு 15 நிமிஷம் கழிச்சு வரான். அப்பவும் கதைச்சுன்னு இருக்காரு.
அந்த பெரிய மரத்துக்கடியில சொன்ன அதே மரமா? அந்த பக்கம் வர்மா வாங்கின பயலுக்கு வாயில நொற தள்ளுது. அவன் கண்ணை பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியுது, ஐயோ தாத்தா இன்னொரு வருமத்தை போட்டு ஒரேடியா அவனை ஆஃப் பண்ணிருங்க, தயவு செஞ்சு கதைக்காதீங்க. ஆனா தாத்தா இறக்கம் பார்க்கலையே, நல்லிதி போறவன உள்ள இழுத்து வச்சு கதை சொல்றாப்ல. கதை சொல்லி சொல்லி அவன் வாயில இருந்து வெளியே வந்த எச்செல்லாம் வச்சு கடைசியில ஒரு மாஸ் டயலாக் எழுதி வச்சுட்டு போறாப்ல. சங்கர் சார், இது மாஸ் சீன், படத்துல வைங்கன்னு சொன்னவன மட்டும் கை காட்டுங்க, காம்ப்ரமைஸா போயிடலாம். ஏன்பா இந்த சீன்லாம் எழுதும் பொழுதே சிரிப்பு வராதா? बेजारा இருக்கியா? சரிதான்பா, தாத்தா இவ்வளவு கொலை பண்ணினா அசால்ட்டா திடீராரு. இந்த போலீஸ் எல்லாம் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, என்ன பண்ணின்னு இருக்காங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நீ கேட்க கூடாது, அதெல்லாம் நீ ஏன் கேக்குற, நீ ஏன் கேக்குற? போலீஸ் எல்லாம் ஒன்னா லீவு போட்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி வர்மா ப்ரூஃப் ஜாக்கெட் செய்ய போயிட்டாங்க, அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, தாத்தா உங்க வீட்டுல லஞ்சம் வாங்கினா நீங்க தாண்டா அதை தட்டி கேட்கணும்னு சொல்ல இந்த சித்தார்த்தன் கோலாம் அவங்க வீட்டுல லஞ்சம் வாங்கினவங்க எல்லாம் புடிச்சு கொடுத்துறாங்க. அதுலயும் கோஇன்சிடென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சித்தார்த் அவர் கூட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மொத்தமா 4 பேர். இந்த 4 பேர் வீட்லயுமே லஞ்சம் வாங்கியிருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே புடிச்சு கொடுத்துருவாங்க. எல்லார் வீட்லயும் ஒரே சீன் நடக்குது. ஏய் நீ எல்லாம் ஒரு புள்ளையா, உனக்காக தானே இவ்வளவு பண்ண, நீ இப்படி பண்ணிட்டியே, ரிப்பீட். ஏய் நீ எல்லாம் ஒரு புள்ளையா, உனக்காக தானே இவ்வளவு பண்ண, நீ இப்படி பண்ணிட்டியே, ரிப்பீட். ஏய் நீ எல்லாம் ஒரு புள்ளையா, உனக்காக தானே இவ்வளவு பண்ண, ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே, முடியலடா டே. இதுக்கு நடுவுல சித்தார்த்துடைய இமோஷனல் சீன் ஒன்று இருக்குது. அந்த மேட்டருக்கு நான் பின்னாடி வரேன். இப்போ இந்த வர்மா ப்ரூஃப் ஜாக்கெட் செய்ய போன பாபி சிம்மா அண்ட் அவருடைய டீம் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பாய்ஸ் ஹெவியான ஒரு ஆக்ஷன் பிளாக் மாட்டி இருக்குது, எல்லாரும் வர்மா ப்ரூஃப் ஜாக்கெட்டோட போய் தாத்தாவை பிடிக்கிறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம சித்தார்த் தாத்தா பேச்செல்லாம் கேட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் மாட்டி விட்டுட்டு சோத்துக்கு வழி இல்லாம தெருவுக்கு வந்துடாப்ல. அப்போ சரி நம்ம பங்குக்கு எதுனாலும் செய்வோம். இந்த எல்கேஜி குழந்தைங்க எல்லாம் கோச்சுன்னு போகும்ல, அது மாதிரி தாத்தா நான் தானே உங்களை கூப்பிட்டேன், இப்போ நானே உங்களை போக சொல்றேன்னு கோ பேக் இந்தியன் ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்றாப்ல. தாத்தா மைண்ட் வாய்ஸ், டேய் நான் இங்க என்ன ஜோக்கர் டான்ஸ் ஆடா ஆடின்னு இருக்கேன், உங்க சௌரிய புடிச்சு வாண்டறீங்க, உங்க சௌரிய புடிச்சு போன்றீங்க, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தானே யோசிச்சிருப்பாரு. சரிங்க, இந்த சித்தார்த் தான் தாத்தாவால ஜூவடி வாங்கினாரு, தாத்தாவை போ சொல்றான்னு பார்த்தா ஆல் ஓவர் இந்தியாவே தாத்தாவை வெறுத்துதுக்குறாங்க, போ சொல்றாங்க, எதுக்குன்னே தெரியல. அப்போதாங்க பாபி சிம்மா இந்த கேப்பை யூஸ் பண்ணி அடிச்சல்ல அப்படின்னு திடுதுப்புன்னு என்ட்ரி கொடுத்து நம்ம தாத்தாவை பிடிக்க வராரு. ஆனா தாத்தா வளமா போல அவர்கிட்ட இருந்து தப்பி சுவர் ஏறி குதிச்சு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான வெஹிக்கிள் ஒன்று எடுக்கிறாப்ல. அந்த வாகனத்தை பாத்துக்கிட்டீங்கன்னா மைலேஜ்னு ஒண்ணு கிடையாது, இல்ல பேட்டரியில ஓடணுமா இல்ல பெட்ரோல் போடணுமான்றது கிடையாது. ஈஸி டு டிரைவ், யார் வேணாலும் ஓட்டலாம், எந்த மாதிரியான சர்ஃபேஸ்ல வேணாலும் ஓட்டலாம், நின்னுக்கிட்டு ஓட்டலாம், படுத்துக்கிட்டு ஓட்டலாம், குனிஞ்சு ஓட்டலாம், தலைக்கீழ ஓட்டலாம், நேரா ஓட்டலாம், எப்படி வேணாலும் ஓட்டலாம், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அத தாத்தா எடுத்துக்கிட்டு சுமார் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பீஸ்ஃபுல்லான டிரைவ் போறாப்ல. ஆனா தாத்தா கிட்ட இருக்குது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான வண்டின்னு தெரியாம பாவம் அந்த பாபி சிம்மா தான் பின்னால ஜீப்லயே துரத்தின்னு வராரு, ஏனே தெரியல. ஆனா தாத்தாவை பாத்தீங்கன்னா என்னென்னமோ வித்த காட்டுறாரு. திடீர்னு சூப்பர் பவர்லாம் வந்து தலைக்கீழ ஓட்டுறாப்ல, ட்ரெயினுக்குள்ள ஓட்டுறாப்ல, கண்டெய்னருக்குள்ள ஓட்டுறாப்ல, என்னென்னமோ பண்றாரு. அப்புறம் தாத்தாக்கு ஒரு சின்னதா ஒரு டயர்ட் வந்து மார்க்கெட் பக்கமா ஒதுங்குறாப்ல. ஆனா அங்க ஒரு 4 தடி பசங்க தாத்தா வடிக்க வந்துடுறாங்க. அப்போதாங்க தாத்தா தன்னோட ஹிடன் டேலண்ட ரிலீஸ் பண்றாரு. 6 பேக் வர்மம். தாத்தா படக்குன்னு ஒரு வர்மத்தை போட உடம்பெல்லாம் கட்டி கட்டியா 6 பேக் வந்து நிக்குது. டேய் நீங்களாம் மனுஷனே இல்லடா, சரி இவ்வளத்தையும் பண்ணிட்டீங்கல்ல, முடிச்சிருவீங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஓடுறான். ரன்னிங் பிறந்தவன் போல இருக்கு. என்னையா இதெல்லாம்? தாத்தாவை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்கடா, தியேட்டர்ல இருக்கவங்க எல்லாம் கதறின்னு இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நமக்குள்ள வரும்பொழுது பாபி சிம்மா ஒரு மாதிரி தாத்தாவை பிடிச்சிடறாப்ல. அப்பாடா தாத்தாவை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிக்கும் பொழுது பாபி சிம்மா வர்மா ஜாக்கெட்டை கலட்ட தொடாமலே அவருக்கு ஒரு வர்மத்தை போட்டு தாத்தா மறுபடி தப்பிச்சிடறாரு. தி இந்தியன் 3 வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. ஒரு படத்துக்கு போனா முன்னாடி இருக்க வேணாம் பப்ஜி ஆடுறான், பின்னாடி இருக்க ஆண்டி குடும்ப கதை கதைச்சுன்னு இருக்குது, அங்க ஒரு குழந்தை கத்துது, பக்கத்துல இருக்க தாத்தா சிரின்னு சிரிச்சுன்னு இருக்காரு. படத்துக்கு போனா பார்க்குக்கு போன தெரியாத அளவுக்கு ஒண்ணு பண்ணிட்டீங்கடா. அது மட்டும் இல்லைங்க, வெரி ஃபர்ஸ்ட் டைம் அனிருத்தாலேயே ஒரு படத்தை காப்பாற்ற முடியாம போனதெல்லாம் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம்ங்க. யார் நீ? ஹலோ யாரியா நீ? என்னையா பிஜிஎம் இது? அது சரி, தலைமை யோசிச்சிருப்பான், நம்ம என்னதான் போட்டாலும் இந்த படத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது, கல்லை விட்டு தான் அடிக்க போறாங்க, நம்ம இருக்கிறத வச்சே பட்டி டிங்கரிங் பார்த்து கொடுப்போம் அப்படின்னு பண்ணிட்டாப்ல போல. ஆக்சுவலி இந்த படத்தோட ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட 3 மணி நேரங்க. இப்போ இந்த படத்துல இருக்கக்கூடிய 12 நிமிஷத்தை ட்ரிம் பண்ணிருக்காங்க, லேகா இருக்குதுன்னு. என்ன கேட்டீங்கன்னா, இந்த படத்தை ட்ரிம் பண்ணணும்னா மொத்த படத்தையும் ட்ரிம் பண்ணிட்டு கடைசியா இந்தியன் 3க்கு ஒரு கிளிம்ஸ் விட்டுருப்பாங்க, அதை மட்டும் தாங்க ரிலீஸ் பண்ணும். இதுல 12 நிமிஷத்தை ட்ரிம் பண்ணி என்னத்த பண்ண? ஆனா எனக்கு ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆச்சுங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு படம் இப்படி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை கதை என்கிட்ட இருக்குது, சொல்றேன் கேளுங்க. இப்போ கேட்கலாம், ஓ நீ சங்கர் சாருக்கே கதை சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய புடுங்கியானு. ஆக்சுவலி நான் சங்கர் சாருக்கு கதை சொல்ல போறது கிடையாது. இப்ப எல்லாம் சொல்றாங்கல்ல, சுஜாதா இருந்திருந்தா சங்கர் சார் கதையை இன்னும் நல்லா பண்ணிருப்பாரு. அப்படி சுஜாதா அவர்கள் சங்கர் சாருக்கு ஸ்கிரீன் பிளே எழுதும் பொழுது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு டிப்ஸ் கொடுத்ததா சங்கர் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு. அந்த டிப்ஸ் எல்லாம் வச்சு இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் 2 கதையை எப்படி எல்லாம் பண்ணிருக்கலாம் தான் சொல்ல போறேன். கதை கேட்க ரெடியாடா?
ஓபன் பண்ணா 2024 கதை ஓபன் ஆகுது. சித்தார்த் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமா சமூகத்துல நடக்கக்கூடிய அநீதி, ஊழல், லஞ்சம் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வராரு. இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையில ஒர்க் பண்ணக்கூடிய தன்னுடைய அப்பாவே லஞ்சம் வாங்குற விஷயம் சித்தார்த்துக்கு தெரிய வர இதுல ரொம்பவுமே மனசுடைஞ்சு போகக்கூடிய சித்தார்த் ஒரு கட்டத்துல தன்னுடைய அப்பாவையே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இதனால அவருடைய அம்மா அந்த அவமானம் தாங்க முடியாம தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டதால ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க அம்மா செத்ததுக்கு காரணம் சித்தார்த் தான் அப்படின்னு இவரை பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட எக்ஸ்டென்ட் தன்னோட அம்மா மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்த சித்தார்த்தால கடைசி தருணத்துல அவங்க அம்மாக்கு கொல்லி கூட வைக்க முடியாம போயிருது. இதுல ரொம்பவுமே மனசுடைஞ்சு போற சித்தார்த் யோசிக்கிறாரு, நம்ம அப்படி என்ன தம்பா பண்ணிட்டோம், இந்த சமூகத்துக்கு நல்லது தானே பண்ணோம், ஏன் எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, ஏன் இந்த சமூகம் என்ன வெறுக்குது, இவங்களுக்கு எல்லாம் நான் எப்படி புரிய வைப்பேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. நிறைய தேடவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடும் பொழுது தான் இந்தியன் தாத்தாவை பத்தி கேள்விப்படுறாரு. 1996க்கு அப்புறமா அவர் என்ன ஆனாரு, எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. தாத்தாவை பத்தி மேலும் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் இந்த லஞ்சம், ஊழல் எல்லாம் சிக்கின பெரும் புள்ளிகள்லாம் கடந்த 28 வருஷமா மர்மமான முறையில கொல்லப்பட்டுட்டு வரத சித்தார்த் கண்டுபிடிக்கிறாரு. சோ இந்தியன் தாத்தா இன்னுமே உயிரோட இருக்கலாம் அப்படின்ற ஹோப் சித்தார்த்துக்கு கிடைக்குது. அப்படி தாத்தாவுடைய பழைய போட்டோஸ் எல்லாம் வச்சு தேடும் பொழுதுதான் தாய்பேல இருக்கக்கூடிய ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூலுடைய போஸ்டர்ல அவரை போலவே இருக்கக்கூடிய ஒருத்தரோட போட்டோ இருக்கிறத தெரிஞ்சுக்கிற சித்தார்த் தாத்தா சம்டைம்ஸ் அங்க இருக்கலாம் அப்படின்னு தாய்பே கிளம்பி போறாரு. அங்க போய் இந்தியன் தாத்தாவையும் மீட் பண்றாரு. அப்போதான் சித்தார்த்துக்கே தெரிய வருது இந்தியன் தாத்தா இன்னுமே கூட மிஷன்ல தான் இருக்காருன்னு. அப்போ சித்தார்த் ரிக்வெஸ்ட் பண்றாரு, நீங்க மறுபடியும் இந்தியா வரணும், நீங்க இன்னுமே கூட உயிரோட இருக்கீங்கன்றது மக்களுக்கு எல்லாம் தெரியணும்னு சொல்லி இந்தியன் தாத்தாவை கூட்டிட்டு வராரு. ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்றாரு, தாத்தாவை லைவ் வர வைக்கிறாரு. லைவ் வரக்கூடிய தாத்தா இது வரைக்கும் லஞ்சம், ஊழல் வாங்கினவங்களுக்கு எல்லாம் தான் என்ன செஞ்சுட்டு வரேன்றதையும் அவங்களுடைய மர்மமான சாவுக்கு காரணம் என்னன்றதையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இனி யாராவது லஞ்சம் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான், உங்க வீட்டுல யாராவது லஞ்சம் வாங்கினா நீங்களே காட்டி கொடுங்கன்னு சொல்றாரு. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும், வீட்டுக்கு ஒரு களை எடுக்க வேண்டிய காலம். இப்போ அப்படியே கட் பண்ணா தாத்தா 1996லயே இறந்துட்டாரு அப்படின்னு மக்களை ஏமாத்தி வச்சிருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது மிகப்பெரிய தலைவலியா இருக்குது. சோ தாத்தாவை பிடிக்கணும்ன்றதுக்காக பாபி சிம்மா அண்ட் அவருடைய டீம் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய கவர்மெண்ட்டையே தன்னோட கைக்குள்ள வச்சுட்டு கவர்மெண்ட்டுடைய முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய கவர்மெண்ட்டுடைய ஷேடோவா இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்ப்பரேட் பிசினஸ் மேன் எஸ்.ஜே. சூர்யாக்கு இது ஒரு த்ரெட்டா இருக்குது. ஏன்னா இந்தியாவுடைய கவர்மெண்ட் ஆபீஸ்ல நடக்கக்கூடிய ஊழல், லஞ்சத்தை எல்லாம் ஒரு நெட்வொர்க் மாதிரி பில்ட் பண்ணி யாருக்கு எவ்வளவு போகணும், என்ன பெர்சன்டேஜ்ல போகணும்ன்றது வரைக்குமே ஒரு நெட்வொர்க் மாதிரி பில்ட் பண்ணி அதை இயங்க வச்சுட்டு வராரு எஸ்.ஜே. சூர்யா. சோ இதுக்கப்புறமா இந்தியன் தாத்தா எப்படி இவங்க எல்லாரையுமே கலையறுக்கிறாரு, தாத்தாவுடைய வர்மக்கலைகள்லாம் தெரிஞ்சுக்கிற எஸ்.ஜே. சூர்யா இந்த உலகத்துடைய பெஸ்ட் வர்மக்கலை அண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் கூட வச்சுட்டு எப்படி தாத்தாவுடைய வருகையை தடுக்கிறாரு, தன்னோட பணபலத்தாலையும் கவர்மெண்ட்டையே கைக்குள்ள வச்சிருக்கதாலையும் நல்லது பண்ண வந்த தாத்தாவையே வில்லன் மாதிரி போர்ட்ரேட் பண்ண வச்சு சொந்த மக்களை வச்சு அடிச்சு துரத்த வைக்கிற தாத்தா மறுபடி எப்படி கம்பேக் கொடுக்கிறாரு, பாபி சிம்மா இந்தியன் தாத்தாவை பிடிச்சாரா இல்லையா, இதெல்லாம் தாங்க இந்தியன் பார்ட் 3. பேசுவார், ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதாமல் கேமராவை பிரிக்காதீங்க அப்படின்வாரு. ஒவ்வொரு சீனும் 7 பக்கம் 8 பக்கம்லாம் வரும். ஸ்ட்ரிக்டாக சொல்ல ஒரு சீன் வந்து ஒரு பக்கத்துக்கு மேலே எழுதவே கூடாது, அவ்வளோதான் இருக்கணும். கம்ப்ரஸ்ட் ரைட்டிங், சொல்லாத காட்டு, இவ்வளவு டைலாக்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ எந்திரன் படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வசனமும் ஒரு 2 லைனுக்கு மேலே இருக்காது, பேராகிராஃப் இதெல்லாம் கிடையாது. 2 லைன் 2 வார்த்தை 3 லைன் இவ்வளோதான். இந்த அளவில் வந்து ரைட்டிங் வந்து ஃபிலிம் ரைட்டிங் பிடிபடுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் சுஜாதா சார். ஒருவேளை படம் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல வந்திருந்தா இன்னுமே கூட கிறிஸ்பா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட தாட்ஸ்ங்க. உங்களுக்கு நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தாலோ இல்ல இப்ப இருக்கக்கூடிய இந்தியன் 2 கதையை விட இது கேவலமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சாலோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அண்ட் கோலிவுட காப்பாத்தணும் தாங்க லைக்கா உள்ள வந்தாங்க. ஆனா இப்ப லைக்காவையே யாராவது காப்பாத்தணும் போல அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. ஒரு படம் மொக்கையா இருக்குது இல்ல நல்லா இல்லன்னு ஆடியன்ஸ் சொன்னாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் ப்ரொடியூசர் அண்ட் அந்த மூவி டீமுக்கு இருக்கணும். என்னதான் படத்தை அவங்க தான் காசு போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னாலுமே கூட நம்ம லைக்கா பண்றதுலாம் ரொம்ப அல்பத்தனமா இருக்குதுங்க. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மீம் பேஜஸ்ல படம் மொக்கையா தான் இருக்குது அப்படின்னு மார்னிங் ஷோ பார்த்துட்டு போட்டுட்டாங்க. ஹலோ ப்ரொடியூசர் சொல்லுங்க. ஓ அக்கவுண்ட்ல காசு போட்டாச்சா? ஓகே ஓகே நான் பார்த்தேன். இப்போ அப்படியே சாயங்காலம் பாத்தீங்கன்னா இந்த ஈவினிங் ஷோ டயத்துல அதே மீம் பேஜ்ல மீம்ஸ் வருது, படம் வேற லெவல், தாத்தா தெரிக்க விட்டாரு, வெற்றி நடை போடுகிறதுன்னா எல்லாம் காசு வாங்கிட்டாங்க. அப்படியே லைக்காவுடைய பேஜ்ல இன்னைக்கு வரைக்கும் போடுற போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தாய்வான் தாத்தா ரூலிங் த ஸ்கிரீன், செரிஃபிக் தியேட்டர் என்டர்டைன்மெண்ட், 6 பேக் தாத்தா ராக்கிங் த ஸ்கிரீன், திரைப்படத்தின் இறுதியில் வரும் இந்தியன் 3 ட்ரெய்லரை காண தவறாதீர்கள், ஒவ்வொரு இந்தியன் வீட்டிலும் புரட்சியை ஏற்படுத்தும் இந்தியன், இப்படி என்னென்னமோ. ஏண்டா இந்தியன் 3 ட்ரெய்லரை தான் நம்ம பார்க்க
பாக்கணும்னா அதுதான் யூடியூப்லயே பாத்துக்கோமேடா, நம்ம ஏன் தியேட்டருக்கு வரணும்? இப்படி இந்தியன் 2 என்னெல்லாம் சொல்லி அடிக்கிறாங்களோ அதையே போஸ்டரா போட்டு தியேட்டர் வானே கூப்பிடுறானுங்க. இல்ல எனக்கு புரியல, இதெல்லாம் மாஸ் மூவ்மெண்ட் நினைச்சுன்னு இருக்கீங்களா? அதுவும் இந்த 12 நிமிஷம் ட்ரிம் பண்ணாங்கல்ல, ட்ரிம் பண்றதுக்கு முன்னாடி பப்ளிக் ரிவ்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா படம் மொக்கையா இருக்குன்னு எல்லாம் காரி துப்பாத குறையா சொல்லிட்டு போவாங்க. அப்படியே இந்த ட்ரிம்முக்கு பின்னாடி இருக்க பப்ளிக் ரிவ்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே டயலாக் சொல்றாங்க. எப்படின்னா வெளியே எல்லாரும் படம் மொக்கன்னு பேசிக்கிறாங்க, ஆனா படம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கன்னு ஒரே ஸ்கிரிப்ட் ஒரே டயலாக். ஏன் இந்த பெய்டு ப்ரொமோஷன்? நீங்க பண்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த ஒரு பழமொழி இருக்குல்ல, முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற கதைன்னு, அப்படி இருக்கியா நீங்க பண்றது? படம் மொக்கன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன் இவ்வளவு பெய்டு ப்ரொமோஷன்? நீங்க ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ற காசெல்லாம் அடுத்த படத்துல போட்டு நல்ல படமாவது பண்ணலாம்ல. படம் நல்லா இல்லனா நல்லா இல்லன்னு ஒத்துக்கோங்கப்பா, அடுத்த படத்துல பெஸ்டா பண்ணுங்க. நீங்க இப்படி எல்லாம் முட்டு கொடுத்து இதனால பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், இது அப்ரிசியேஷனா எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து தமிழ்ல இதே மாதிரியான படங்கள் தான் வரப்போகுது. இதுல ஹாலிவுட்ல நல்ல படமே வரது இல்லன்னு கவலை வேற. இதுதான் இப்படினா இந்த பக்கம் நம்ம லோகேஷ்னா வேற. நான் லோகேஷ்னா நீ ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய ஃபேனா வேணா இரு, அதுக்கு நீ ஏன்பா இப்படி முட்டு கொடுக்குற? நீ படம் பார்த்துட்டு கம்முன்னு இருந்திருந்தா கூட பரவாயில்ல, மனசாட்சி எல்லாமே இப்படி ஒரு ட்வீட். 979 979 09 09 38 616 சப்பா. இந்த மாதிரியான கேவலமான ப்ரொமோஷன்லாம் என்னைக்கு நிறுத்துறமோ அன்னைக்கு தான்ப்பா கோலிவுட்ல ஒரு நல்ல தமிழ் படம் வரும். அதுவரை காத்திருப்போம். அண்ட் இந்த இந்தியன் 3 இருக்குதுல்ல, அது மேல எனக்கு ஒரு ஹோப் இருக்குங்க, அது நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இந்தியன் 2ல இப்ப இருக்கக்கூடிய கதையை வச்சே பெட்டரா பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த கதையே மாத்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்தியன் 3 நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எது எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அண்ட் நம்ம சோஷியல் மீடியா லிங்க் கீழே சும்மாவே கிடக்கும், போற போக்குல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு ரோஸ்ட் இல்லாத ரோஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். சீக்கிரமா என்ன இந்தியன் 2 ஃப்ளாப் கேள்விப்பட்டேன். அடுத்து ஏதோ சங்கர் சிவாஜி 2 பண்ண போறாரு. இந்தியன் 2 விட்டு தான் அந்த பயம் இருக்கணும்.